தருவாய் கையிலேந்தி வேகமாக வந்திரையா கேக்கிட்டி முழங்குது கருப்பசாமி தக்க கலச மின்னுது கேக்கிடி முழங்குது கருப்பசாமி தக்க கலச மின்னுது கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட மேல போட்டு கேக்கிட்டி முழங்குது கருப்பசாமி தக்க கலச மின்னுது கேக்கிடி முழங்குது கருப்பசாமி தக்க கலச மின்னுது வாடிக்கு மல்லடிகளே ஐயாவுக்கு கிட்ட கொண்டு இருந்தே மாறிக்க மல்லடுகளே ஐயாவுக்கு கட்டாதுண்டு ரெண்டடுகளே கேக்கிட்டி முழங்குது கருப்பசாமி தக்க கலச மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தண்ட கலசம் மின்னுது ஆடாத பேய்களெல்லாம் ஆட்டி வச்சு பாப்பவன் ஆடாத பேய்களெல்லாம் ஆட்டி வச்சு பாப்பவன் ஓடாத பேய்களெல்லாம் ஓட்டி வச்சு பாப்பவன் ஓடாத பேய்களெல்லாம் ஓட்டி வச்சு பாப்பவன் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தக்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தண்ட கலசம் மின்னுது கூப்பிட்டா ஓடி வருவாளா அரியமா குறிப்போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ மாரியம்மா துணி போட்டு ஆடி வருவாளா என்ன மகன் தம்பி பப்புன்காரா அந்த அம்மா இடம் மாதிரி உட்காருதுடா இடம் மாதிரி உட்காருதா அட பாய்ப்பல எந்த புழு கலர் நைட்டிக்கார அக்காவுக்கு சாமி தான் வந்துருச்சுன்னு பார்த்தேன் அது படதால உட்காந்துருச்சா படதா வந்து ஹீட்டா இருக்கும்ல இருக்கு சரி பாய் கொண்டு வந்து கோர பைய விரிச்சு உட்காந்துக்கிருச்சு ஐயா சாமி இல்லையா சாணி தான் உனக்கு வர முடியும் இன்னைக்கு சாமி வரும் என்னைக்குடா பப்புனுக்காரன் அழைச்சு சாமி வந்திருக்குது இப்ப என்ன நினைக்கிறீங்க அம்மனமா போறதுக்கு ரெடியா இருந்துக்க ஆமா சவால் விட்டுருக்கா சாமி வராதுங்கிறான் நீங்க சொன்னது உண்மைதான் சரி நானும் சொன்னது உண்மைதான் இதுல மாற்று கருத்தே கிடையாது என்னன்னு நான் அம்மனமா போறேன்னு சொன்னேன் சாமி வரலன்னா இன்னைக்கே போறேன்னு சொன்னேன் சரி எனக்கு என்னைக்கு நோக்கம் வருதோ அன்னைக்கு தான் வருவேன் நான் அம்மனமா ஐயோ அவசரத்துக்கு வர முடியாது ரைட்டு அன்பு கொண்ட பெரியவர்களே பெருமைக்கிற மறைவுக்கிற தாய்மார்களே காலையில் காடி சென்று மாலை மண்ணி பொண்ணாக்கும் மாபெரும் விஷயப்படும் மக்களே அதுக்கடுத்த கோவில் பூசாரி ஊராட்சி கொண்ட தலைவர் அவருக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நட்புடன் நடத்துவர்களுக்கும் அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கு அனிதமும் காக்கிச்சல் இருந்திருக்கும் காவல்துறை சாய்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் சாண்டா குடிக்கி சார் தூமி குடி சார் சாண்டடி சார் அதுக்கு போட்டவங்களே போடாதவங்களே என்னத்த இங்க உங்களை மாதிரி வெத்தலாக்கு சரி வெத்தலாக்க போடுங்க ஆனா யாரு கீழே துப்பப்படாது கூடாது ஆமா குப்பை கீழே துப்பப்படாது ஆமா ஆமா பையன் கொஞ்ச நேரத்தில் பவுடர் அடிச்சுட்டு வெளியே படுத்து கிடப்பேன் கார்பரேஷன் தொட்டின்னு நினைச்சு வாயில துப்பிட்டு போயிருங்க நமக்கு முடிஞ்சிருவேன் ஆமா பவுடர் அடிச்சுட்டு கொட்டைக்கு பின்னால படுத்து கிடப்பேன் என் முகரையில வந்து துப்பிட்டு போங்க ஏன்னா இந்த முனிசிபாலிட்டி கக்கூஸ் இல்ல அவ ஆளுகளை பாரு அது இல்லன்னு சரி நைட்டு 1 மணிக்கு மேல பப்பு அடிச்சு முடிஞ்சு போயிடும் சில பேர் கையில பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க என்னத்தரா நீர் கெடுப்பா பாய் தலைவணி ஐயா பாய் தலைவணியா கையில பிடிச்சு படுத்துருப்பாங்க சரி சில பேர் பாருங்க எனக்கு நான் நினைச்சுக்கிட்டு அப்பா எத்த தண்டி வாய் ஆட்டு தூங்குவாங்க அவங்க வாயில துப்பிருங்க சரி அவங்க இதே நினைச்சு கணக்கு முடிக்கிட்டு போகட்டும் போனவங்களே போகாதவங்களே எங்க உங்களை மாதிரி பரதேசமா நாங்க ஏன்டா போறோம் இல்ல டெய்லி ஒரு ஊர் பரதேசம் தானே போயிட்டு இருக்கான் போயிட்டு தானே இருக்கா ஆமா அதுக்கு அடுத்தபடியா வயசுக்கு வந்தவளே வராமல் ஏங்கி கொண்டு இருப்பவளே என்னனே வயசுக்குன்னா பெரிய சீக்கா அது பெருஞ்சீக்குப்பா சரி என்ன சொல்றீங்க அது சீக்குன்னா அந்த சீக்கு இல்ல நீங்க நினைக்கிற சீக்கு இல்ல சரி இது வேற சீக்கு எப்படி பொம்பளை பிள்ளைய வயசுக்குறனா சொல்லுனே சொல்றேன் இரு பொறுமையா சொல்லு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரனா பருவமடைகிறதுன்னு அர்த்தம் ஓ ஆமா பருவமா ஆமா சரி அப்படின்னா பருவமடைகிறதுனா சரி திருமணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க புள்ள தயாராயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும் சரி ஏன்னா வயசுக்கு வர்றதுக்கு முன்னால பாவாடை சட்டை போடுவாங்க சரி அப்புறம் வயசுக்கு வந்தோடனே எல்லாம் அவுத்து போட்டுருவாங்களா அவுத்து போட்டு அம்மனை கட்டையா தெரிவாங்க சொல்லு ஆமா இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர தெரியுமா சத்தியமா இந்த மேல சத்தியம் கூட தெரியாது நீ வயசு வந்துட்டியா இல்லையானே தெரியலண்ணே யாருமே சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கூட நறுசா சுத்தமா தெரியலையா என்னன்னு சொல்லுண்ணே கொஞ்சம் கூட விவரமா சொல்லியா உனக்கு தெரியுமா வயசு கொல்லையா இல்ல உனக்கு தெரியுமா நான் வந்துட்டேனே அது எப்படி தெரியும் நான் படிச்சிருக்கல அதுக்கு எங்க போய் படிச்சீங்க அமெரிக்கால போய் படிச்சேன் என்ன சொல்றீங்க அது ஆமையா இதுக்கு படிப்பு இருக்குதா சரி பிஏ தமிழ்ல வந்து இதுதான் சொல்லி தரேன் வயசுக்கு வர்றது எப்படின்னு பாட்டியம்மா எதுவும் சொல்லி கொடுப்பாங்களா பாட்டியம்மா எதுக்கு இல்ல பாட்டியம்மா இல்ல இதுக்கு படிப்பு இருக்குது பார்ட் டைமா ஆமா
பகுதி நேர வகுப்பு இருக்குமானே? ஆமா ஆமா இருக்குது இருக்குதா? ஏமாமா வருது மாமா. ஓ நீ வயசுக்கு வந்துட்டியா? ஆனா கல்யாணம் எல்லாமே ஆயிடுச்சு. ஆனா வயசுக்கு வரதான் தெரியல என்னன்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஓஏபிக்கு எழுதி போட்டேன்னு தெரியும். என்ன நீ ஓஏபிக்கு எழுதி போட்டேன்னு தெரியுது. சரி, வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? அதான் இல்லையே, அதான் தெரியலையே. முன்னே உங்களை மாதிரி படிச்சிருந்தா தெரியும்னே. ஆனா இந்த நாடக அமைப்பாளருக்கு மூணு விவரம் தெரியாது. நாடக அமைப்பாளருக்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நாடகத்தை இப்படி ஒரு நடிகர்களை போட்டு நல்லா பாத்துக்கங்க. ஊருக்காரங்களும் ஐயா பெட்டிக்காரன் சொட்டை, மிருதக்காரன் சொட்டை, தாளக்காரன் சொட்டை, ஆல்ரவுண்டுக்காரன் சொட்டை. இந்த நாடகம் நக்குன மாதிரி இருக்கும்டா. பூரா பயலும் சொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க. அது ஒரு இன்னொரு உங்களுக்கு எல்லாம் பண சொட்டை. ஏதோ 5-10 வட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லிட்டு சரி. எதுல விட்டேன்? வயசுக்கு வரதுல விட்டேன். சரி மாமா, நீ வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? வரலையா? தெரியல என்னன்னு, அதெல்லாம் இதை பத்தி தெரியாது. இன்னும் வயசுக்கு வரல. நீங்க தான் படிச்சிருக்கீங்க, படிச்சவே 4 பேர் சொல்லியா சொல்றேன். தனவாள மச்சானுக்கு தெரியும். கேடி வயசுக்கு வந்துட்டியா அப்படின்னா என்ன மச்சான்? 5 ஒப்பாட்டி வச்சிருக்கேன் மச்சான். 5 ஒப்பாட்டி. சரி, தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஒப்பாட்டி வச்சிருக்கிறேன். 5 ஒப்பாட்டி. சரி, உனக்கும் சொல்றேன். தாளக்கார நீனு உனக்கும் தெரியாது. ஐயோ அவனை பாரு. இதுல பாத்தியா இல்லையா? சரி, கருமலையில தேர்ல தேங்காய் உருக்குற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. தேரடியில ஆளுகளை பாரு. அப்படி சரி விடுங்க. ஏன்டா தம்பி நீங்க வச்சுக்கொண்டீங்களா? படிச்ச பயலுக்கு எல்லாம் இருக்கு. தனபாலு அவன் மூத்தரத்தை வாங்கி நீ 3 கை குடி. உனக்குல அவன் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்றான், உனக்கு வயசுக்கு வரேன்னு தெரியலங்கிற. அவன் பத்தியா எவ்வளவு ஆர்வமா இருக்கான் பாரு. ஏண்டா தம்பி டேய் வயசுக்கு வந்தது எப்படா சொன்னது நீ தானே டேய்? ரகசியமா? சரி, வயசுக்கு வரேன்னா ரகசியம். சரி, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்குங்க. சரியா? ஆம்பளை புள்ள வயசுக்கு வரதுன்னா என்னன்னா அமெரிக்கால போய் 3 மாசம் படிச்சங்கறல்ல. சரி, இப்ப அடுத்து 10வது பரீட்சையில பூரா பயலுக்கு பப்ளிக்ல வரப்போகுதா? ஆமா. சரி, ஆம்பளை புள்ள வயசுக்கு வரது எப்படி, பெண்கள் வயசுக்கு வரது எப்படின்னு. சரி, வேற எந்த விஷயமும் இல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. தம்பி உங்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன். சரியா? ஆம்பளை புள்ளைய வயசுக்கு வந்தா கொட்டையில மசுறு மலைக்கு. எந்த கொட்டடா? தாவா கொட்டையா? நீ வேற. அவன் கொட்டைங்க, அவன் டவுசர் விளக்கிட்டு பாக்குறான் பாரு. அவன் உத்துக்கிட்டு பாக்குறான். அட சடிய முடியும். அவன் பாரியா டவுசர் விளக்கிட்டு பாக்குறான், அவன் உத்துக்கிட்டு பாக்குறான் பாரு. அருமை நாடகம் அமைப்பாளர் மகி அருமையினார் சென்றம்லாம் விடமரசு கொட்டிரும். இது வேற சீட்டா. ஐயோ மாத்தி எடுத்துட்டேன். அதுக்கு நாடக அமைப்பாளர் மகி உங்கள் வீட்டு பிள்ளை மகி அருமையானார் தண்டபாணி அண்ணவர்கள் மற்றும் தண்டபாணி அண்ணவர்கள் ஜேசிபி ஆபரேட்டர் பிடாரப்பட்டி நடிகர் அண்ணவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகர். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல ஹலோ ஹலோ தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் இது நம்மூர போல வருமா? அத என்னாடு என்றாலும் இது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் தேசம் முழுதும் தமிழ் போலி நிற்கிடுமா? அது நம்மூரே போல வருமா? அதையில் நாடு எல்லாரும் இது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் தேசம் மொழி தமிழ் போலி நிற்கிடுமா? சொந்தமேகள் தானும் அது நம்மூரே போல வருமா? அதையில் நாடு எல்லாரும் இது நம் நாட்டு கீழாகுமா? கேட்கவில்லையே ஒரு கேட்கவில்லையே பாடுமுகில் சத்தம் ஆடுமகிழ்த்தம் பார்க்க ஒரு சொல்லையே எத்தனைய மடிச்சு மனதை கடிச்சு இப்ப ஒரு ஓட இல்லையே ஓடி வந்து குளிச்சு முங்கி முங்கி குளிச்சு அட ஒரு ஓட இல்லையே ஊரு என்ன ஊரு அரோடு மலதாரு நாடம் பரபார் ஒரு நாடம்
தூக்கி